ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம பெற்றோமா இவ்வளோ நாளாக நம்மளை சுகத்தோடும் பலத்தோடும் காத்து ஆவிக்குள்ளே நம்மளை வளரும்படி செய்து கொண்டிருக்கிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. எல்லாருமே கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தாவாக இருந்து நம்மை நடக்க வேண்டிய வழியிலே நம்மை போதித்து வருகிற கிருபைக்காக அவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை நாம் எடுப்போம். இன்றைக்கு ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பலன் குறுகினதாக இருக்கிறதா இல்லைன்னா பலன் உள்ளதாக இருக்கிறதா? ஆமே. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குறுகி போயிருக்கிறதா அல்லது தேவனுடைய நாமத்தினால பலன் உள்ளதாக இருக்கிறீங்களா? ஆமே. சோதிச்சு பார்க்கணும். நம்ம டெஸ்ட்டு ஆண்டவர் சொல்ல நம்மகிட்ட என்ன குறுகி இருந்தால் இல்லை ஆண்டவரே என்ன பலன் உள்ளதாக நீங்கள் மாற்றுகிற கிருபைக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொன்றா கலைகளை ஒன்றொன்னா பிடிங்கி ஒன்றொன்னா எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு நம்ம அவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளை நம்ம ஏறெடுக்க வேண்டியிருக்கிறது. ஆமே. ஆபத்து எல்லாருக்குமே வரதான் செய்யும். ஹல்லேலூயா. ஆனால் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் அவர் நமக்கு இருக்கிறார். அவர் அனுகூலமான துணையாய் நமக்கு இருக்கிறார் என்று நம்ம அறியும் போது நம்முடைய பலன் குறைவதில்லை, குந்தி போவதில்லை. நம்முடைய பலன் உயர்த்தப்படும், பலன் உள்ளவர்களாக மாற்றப்படுவோம். ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய உணர்வுகள் எல்லாம் தேவனை பற்றி அறிகிற அறிவில் நாம் வளரக்கூடியதாக இருக்கும்போது தான் வேதத்தில் உள்ள ரகசியங்கள் நமக்கு புரிந்து அந்த ரகசியங்கள் நம்மை எப்படி நடத்துகிறதோ அந்த வழியிலே நம்ம நடத்தப்படுகிறோம் என்ற விசுவாசத்தோடு நாம் தைரியத்தோடு வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னும் உயிருள்ளவராக இருந்து நம்மை காண்கிற தேவனாக இருந்து நமக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ஆலோசனை வேணுமோ அந்தந்த ஆலோசனையை நேர்த்தியாய் தருகிற நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. சும்மா நம்மளை நிசாரமாக என்ன நீ ரட்சிப்படைன்னு சொல்லவும் இல்லை, ரட்சிப்படைஞ்ச நம்ம அவர் கேர் பண்ணாமல் விடவும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் யாரை முன் குறித்து வைத்தாரோ ரட்சிப்பு கர்த்தருடையது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறலாம். ஏன்னா நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக அவருடைய சபையில் கூட்டி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளை நித்திய ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தின்படி குமாரனாகிய கிறிஸ்துவும் பரிசுத்தமுள்ள ஆவியானவரும் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆபத்து காலத்தில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆபத்து நமக்கு ஒரு வியாதிகிட்ட வந்துடும். ஹல்லேலூயா. அந்த வியாதி வரும்போது அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன் உண்டு என்பதை அறிந்து அந்த வியாதியும் அவருடைய நாமத்தை அறிவதற்கு அவரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் உணர்வு கொள்ளும்போது அந்த வியாதியானது நம்மை சரீரத்தை விட்டு இயற்கையாக போய்விடும். போகாட்டாலும் அது நமக்குள்ளே இருந்தாலும் அது நம்மை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு 30 வருஷத்துக்கு முந்தி பயங்கரமான வீசிங். நான் சொல்லியிருக்கேன், எல்லா இடத்துலையும் நான் ஸ்ப்ரே வச்சுருப்பேன். வீசிங். ஒரு நாளைக்கு நான் யோசித்தேன், நான் யாருன்னு நான் யோசித்தேன். நான் ஏசாமிக்க பிள்ளை, நான் உங்கள்கிட்டலாம் சொல்லுற மாதிரி அவருக்கு ரத்தம் எனக்குள்ள, அவருடைய வசனம் எனக்குள்ள, வார்த்தை எனக்குள்ள. வீசின்னு சொல்கிற சத்துலே உனக்கு எனக்கு எந்த வித அதிகாரமும் கிடையாது, நீ என் சரீரத்துக்கு வெளியே போன்னு சொன்னேன் பாருங்கள். சொல்லிக்கிட்டு நான் விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு மேலே வல்லம் உண்டு என்பதை அறிந்து அந்த வார்த்தையை உறுதியாக பிடிச்சிக்கிட்டேன். அந்த படிக்கும் போது அந்த வீசிங் வருது, பயங்கரமாக வந்தன, எனக்கு பயங்கரமாக இருக்கும். நிற்கலாம் அப்படி அப்படி இருக்கும். மேலே வயிற்றுலேருந்து அப்படி கீழே வரும், அப்படியே வருது. நான் சொன்னேன், நல்ல இருத்தி முடிக்கு ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளை, உங்கள் ரத்தம் எனக்குள்ள, இந்த வீசிங்கை நீங்கள் என்ன விட்டு மாற்றினதுக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நம்ம என்ன செய்யலை? சோர்ந்து போகலை. சாத்தான் பார்த்தான், என்னடா இவளுக்கு இவ்வளவு தந்த குறைவா இப்படி சொல்கிறாள்ன்னு சொல்லி
இதை விட பயங்கர ஃபோர்ஸில் அடுத்தது வந்து பாருங்கள், கண்ணெல்லாம் கண்ணீரெல்லாம் வந்தாச்சு, காதெல்லாம் அடைக்குது, மூக்கு வாயை. நான் சொன்னேன், நான் சாத்தான ஒன்றும் துரத்த எனக்கு தெரியல, நான் ஏசாமிக்க பிள்ளை, ஏசுக ரத்தம் எனக்கு உள்ள, எனக்கு இந்த வீசிங் வியாதி எனக்கு இல்லை, நான் விசுவாசிக்கிறேன்னு நான் சொன்னேன்னா. அது செகண்ட் டைம் முடிஞ்சோடனே அது பயங்கரமாக வந்தது, அது அப்படியே போயிட்டு முடிச்சோன்னா 3ஆம் தடவை அதே மாதிரி வந்து பாருங்கள், அது என்னுடைய வயது வரைக்கும் தான் வந்து அது அப்படியே போய்விட்டது. ஹல்லேலூயா. ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், எல்லாம் செய்யல, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த வியாதி இல்லை, வியாதினால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் 2010 எனக்கு பிரெயினில் ஒரு பயங்கர ஆப்ரேஷன் இருக்கும்போது என்னை டெஸ்ட்டு பண்ணும்போது அந்த டாக்டர்ஸ் என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு வீசிங் வந்தது உண்டான்னு கேட்டாங்க. ஹல்லேலூயா. அதுதான் நான் சொன்னேன், அந்த வீசிங் நான் சொன்னேன், ஆமாம் வந்திருக்கு. ஆனால் அந்த வந்த வீசிங் இருந்த அடையாளம் அங்கே இருக்கு பாருங்க. ஆனால் அவைகள் நம்மை சேதப்படுத்தவில்லை. அந்த அடையாளம் இருந்துடா இருந்தால், ஐயோ நமக்கு இன்னும் வீசிங் இருக்குன்னு யோசித்தா அது திரும்ப 1க்கு 7 பிசாசை கூட்டிகிட்டு வந்து நம்மளை கொண்டு போட்டுருக்குறோம். அதுதான் சொல்லுது, ஆபத்து காலத்தில் நீ என்ன செய்யக்கூடாதுமா, சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நேற்றுக்குள்ள சாட்சி கேட்டீங்க இல்லையா, எத்தனை சுகர் எப்படின்னு கேட்டீங்க இல்லை, ஆனால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், ஒன்றுமே எனக்கு தெரியலையே, இன்னும் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன், ஆசீர்வாதமாக இருக்கேன்னா அது எப்படி? இதை பார்க்கும்போது அதுவும் எனக்குள்ளே இல்லை. ஹல்லேலூயா. சத்துரு தோற்று போனவன், அதனால அவனுக்கு என்ன சேதப்படுத்த முடியல. அது என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கணும். உண்மையாட்டே பாவ மன்னிப்பு நிச்சயம் உறுதியாய் பற்றி கொண்டேன்னு நீங்கள் அறியணும். அவருக்கும் நமக்கும் எந்த நட்டுச்சோவரும் இல்லைன்னு நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க. என்னத்தான் வந்தாலும், பிசாசே, வியாதியே, இல்லைன்னா பிரச்சனையே, நீ என்னை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாமல் நீ நிமிர்ந்து நிற்கும்போது இன்னும் ஆவிக்குள்ளானே வளர்ந்து நம்ம தேவனுடைய மகிமை அவரோடு உலாவுகிறவர்களாக மாற்றப்படுவோம். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இன்றைக்கு அருமையான பிரேஸ் அண்ட் வர்ஷிப், அந்த சாங்ஸ் எல்லாமே மகத்துவமான பாடல்களாக இருந்தது. அந்த மகத்துவமான பாடல் பாடும்போது நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் முகத்தையும் நான் பார்க்கும்போது ஐ குட் see heaven on you. ஹல்லேலூயா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. பிகாஸ் அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், ஏசப்பா உங்களுக்கு நன்றி, எங்களை நீங்கள் உம்மோடு சஞ்சரிக்கிறவர்களாக நீங்கள் எங்கள் சபையை மாற்றி கொண்டு இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அவருக்கு நன்றி பள்ளி செலுத்துவதற்கு தேவன் கிருபை செய்தார். அருமையான தேவனுடைய ஆபத்துகள், பிரச்சனைகள், கவலைகள் அதை ப்ரெஷரில் கொண்டு விட்டுறாம, டென்ஷனில் கொண்டு விட்டுறாம, ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு விட்டுறாம, நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டுன்னா அது நம்மளால் மாற்றவே முடியாது. அவனுக்கு ஆதிக்கத்துக்குள்ளே நமக்கு வந்துடுவான். அப்போ தான் இந்த பிரெயின் வெடிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுனால வருவது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யறோன்னா, எது வந்தாலும் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே பலன். உனக்கு விரோதமாக எழுப்பப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற அந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. ಮೇನೇಶನಾವರಬಲಿಕೋ ಮೀ ನೀಕುನಾಕ ಬೊ ಅಮೋಡದಟ್ಟನೆ ಕಮಾಳದಟ್ಟನ ಬಿ ಒಳೂಳಿದನಕ್ மாறத ஷனைக்க வளரட்டனைக்கா. எந்த வழியிலையாவது உங்களை அமுக்கணும், அழுத்தி அவனுக்கு ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும், அவன் என்ன செய்தாலும் நீங்கள் நான் நிற்கும் பாரு கிறிஸ்துன்னு சொல்லி தேவ பலனில் உங்களுக்கு பலன், விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாக இருக்கும்போது உங்கள் பலன் குறுகி போகாது. உபாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் இரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. ஹல்லேலூயா. வியாரால் நம்ம நேற்று பார்த்தோம், நம்மெல்லாம் யாரு? ஜாமக்காரர்கள், யுத்த வீரர்கள்.
அங்கே நின்று உலகத்துக்காக, பாதுகாவலுக்காக, நமக்காக, வீட்டுக்காக, குடும்பத்துக்காக, தெருவுக்காக, தேசத்துக்காக நம்ம யுத்தம் பண்ணுகிற, பாதுகாக்கிற பாதுகாவலர்கள். நீங்கள் என்ன செய்யக்கூடாதா? உன் சத்துருக்கள் எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு சத்துரனை யார்? பிசாசுக்கு விரோதமாக, ஸ்ட்ரெஸ்ஸுக்காக, அவன் வியாதி விட்டாரு, கவலை, சோர்ந்து போக வைக்கிறதுக்கு அவன் என்னெல்லாம் எத்தனை பண்ணிட்டுருக்கானோ அதுக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யும்? யுத்தம் பண்ண புறப்பட்டுவிட்டோம். அப்போ பிசாசு என்ன விடுமா? ஹல்லேலூயா! நான் சீக்கிரட்டாக ஒழிச்சு எல்லாருக்கும் சோர்வை உண்டாக்கி எனக்கு மந்தையில் சேர்க்கணும்னு யோசித்தா இவன் இதை உடச்சி வெளிப்படுத்திட்டாளே. ஹல்லேலூயா! இப்போ சோர்ந்து போகிறவங்க எல்லாரும் பலன் உண்டுன்னு சொல்லி தைரியமாக எழுப்பிட்டாங்களே. ஹல்லேலூயா! தைரியமாக எழுப்பிட்டீங்களா? இல்லை இன்னும் அந்த சோர்வில் தான் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா! ஒப்பு கொடுக்கணும். we are not for this world. இந்த உலகத்துக்குள்ளவங்க இன்னும் மாத்திரம் நீங்கள் நினச்சிக்கிடுங்க. நம்ம யுத்தம் கர்த்தருடையன்னு நினச்சிக்கிடுங்க. தேவ ராஜ்யத்துக்கு கட்டுறதுக்கு, பிசாசுக்கு தலையை நசுக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காருன்னு நினச்சி அவருக்குள்ளேயே நீங்கள் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடைங்க. அப்போ எது வந்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. உன்னை 8 தேசத்தை புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் உன்னோட இருக்கிறா. 8 தேசத்துலேருந்து, எவ்வளோ பாவத்திலேருந்து, எவ்வளோ பிரச்சனையிலேருந்து, எவ்வளோ கஷ்டத்துலேருந்து, எவ்வளோ ஆபத்துலேருந்து அவனை மீட்டெடுத்து ரட்சிப்புக்குள்ளே நடத்தின தெய்வம். ஹல்லேலூயா! அந்த தெய்வம் உன்னோடே இருக்கிறா. ஹல்லேலூயா! எப்பவும் இருந்துடணும். இந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் என்னை மீட்டெடுத்தீரே பிதாவே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த பாவத்திலெல்லாம் நான் விழுந்து விடாதபடி என்னை கண்மணி போல காத்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். சத்துரு டஸ்ட் மாதிரி பாவத்தை வீசினாலும் அது என்ன தொடாதபடி அக்கினி மதிலாக இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி சொல்லுங்க. ஏன்னா 8 தேசத்துலேருந்து கர்த்தர் புறப்பட கர்த்தர் உன்னோட இருக்கிறா. நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடம் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா! இன்னைக்கு நமக்கு வாழ்க்கைக்கு ஃபெயிலியர் காரணமே, நம்ம ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகிறதுக்கு காரணமே பயம்தான். ஹல்லேலூயா! இருதயம் துவண்டு போயிடுது, கலக்கம், தத்தளிப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள்கிட்ட இருந்து பயத்தையும் கலக்கத்தையும் தத்தளிப்பையும் நீக்கி போடுகிறவர் உங்களோடே இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிங்க. ஹல்லேலூயா! இந்த காரியங்களெல்லாம் சத்துரு நமக்குள்ளே வந்து நம்மளை டேமேஜ் பண்ணுறதுக்கு அவன் செய்ய வேலை. ஹல்லேலூயா! நல்ல டேஸ்ட்டாக கேக்கை நம்ம ஆன் வச்சு எடுத்துட்டோம். அதில் கொஞ்சம் ஏதாவது ஒரு இதை பொடியை போட்டுட்டா இந்த கேக்கை தொட முடியுமா? ஹல்லேலூயா! சாப்பாடை வைங்க. எதுனால அப்போ அன்றைக்கி நம்மளை அவர் அழகோடு நம்ம மோல்டு பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. மக்களே, உனக்கு தத்தளிப்பு வேண்டாம், பயம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். 8 தேசத்தில் ஒன்று கொண்டு வந்தவன் நான் தானே. உனக்கு யுத்தம் சத்துரு வருவான், நீ பயப்படாத, நான் உங்களே இருக்கேன்னு சொல்லி ஆர்வப்படுத்துகிற தேவனுக்கு சத்தம் கேட்டும் நாம் மறுபடியும் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் நம்ம யாருக்கு என்ன உத்தரவு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா! அந்த கீழ்ப்படிதல் நமக்கு அவசியம். உங்களுக்காக உங்கள் சத்துக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனை கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். என்ன அழகான வார்த்தைகள் பாருங்கம்மா, எப்படி இருக்காது? உங்களுக்காக, எனக்காக சொல்லுங்க. உங்களுக்காக, எனக்காக, என் சத்துருக்களோட யுத்தம் பண்ண, என்னை ரட்சிக்க என்னோட கூட வருகிறவர் என் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுங்க. ஆமே. இதுக்கு மேலே ஒரு கிளியர், ஒரு தெளிவு உங்களுக்கு வேணுமா? உலகத்தில் எதை கண்டும் உங்களுக்கு எதுக்கு பயம் வேணும்? ஹல்லேலூயா! எதை கண்டுமே பயப்படாதீங்க. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் வல்லமையும் அவருடைய வார்த்தையின் வல்லமையும் தான். ஹல்லேலூயா! அப்போ அவர் என்ன பயப்படாத. அன்றியும் அதிபதிகள் ஜனங்களை நோக்கி, அது புது வீட்டை கட்டி, அது அங்கே வருது. அதுக்கப்புறம் 8ஆம் வசனம், பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி பயந்தாளியும் திடனற்றவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரன் இருதயத்தை
தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். பயந்தாளியும் திடனற்றவனும் என்ன செய்யக்கூடாது? இந்த நம்ம செட்டில் சேர்க்க முடியாது. அவன் சேர்த்தான்னா அவனுக்குள்ள பயமும் அவனுக்குள்ள திடனற்ற தன்மையும் மற்றவங்களுக்கு அது ஒட்டிவிடும். ஹல்லேலூயா. அதான் சொல்லுது, நம்ம தீயவருடைய கூட நம்ம துன்மார்க்கர் கூட சேரக்கூடாது. ஏன்னா பார்வையுடைய வழியில் நடக்கக்கூடாது. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. அது ஏன்னா அவங்க பயந்தாங்கொழி, திடனற்றவங்க, பலனற்றவங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே உள்ள சத்துருக்கு மேலே அதிகாரம் உண்டுன்னு நீங்கள் அறிந்து உங்களுக்கு மனதுருக்கம், கர்த்தருடைய மனதுருக்கம் உங்களுக்கு வந்து அந்த மகனையோ மகளையோ ரட்சிக்க முடியும் என்று கர்த்தரால் நீங்கள் விசுவாசிக்கப்பட்டால் அந்த மகனையோ மகளையோ நீங்கள் துரத்தி விடக்கூடாது. ஏன்னா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதோ பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யுது? ஒரு ஆத்மாவை நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவி என்று தள்ளக்கூடாது. ஆனால் அந்த பாவம் உங்களை ஒட்டுன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா தெய்வ மகிமை இழந்து போவீங்கன்னு சொல்லக்கூடிய உணர்வு இருந்தால் பெட்டர் நீங்கள் அவங்கள விட்டு ஒதுங்கி தள்ளி இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அவர் சொல்கிறாரு. ஆகையால் பயங்காடி கூட நீங்கள் என்ன செய்யாதீங்கம்மா? சேராதீங்க. எபிரேயர் 12:3 ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளை செய்யப்படும் விபரீதங்களை சகித்த இயேசுவை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? அப்படியே நீங்கள் இளைப்புள்ளவர்களாக ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடி. ஆமே. இன்றைக்கி நமக்கு ரொம்ப சோர்வு வந்துடும் இல்லையா? சில நேரங்களில் வழியே தெரியாது, எங்கே போகணும் எப்படி போகணும் நமக்கு வழி தெரியாமல் நம்ம தகைச்சு நிற்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ இளைப்புள்ளவளாக நீ தவிச்சு நிற்காத, நீ ஆத்துமாக்களை ரட்சித்த அவருக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட ஆத்துமாக்களை பாவிகளை அவருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி அவரை செய்தாலும் அந்த விபரீதங்களை சகித்த, அதெல்லாம் பொறுமையோடு சகித்த இயேசுவை நீ என்ன நினைத்துக்கொள். அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பிசாசுனால் வந்த பிரச்சனையாட்கள் இருக்கலாம், உலக பிரகாரமான மக்களால் வந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களால் கூட வந்த பிரச்சனையாக இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதபடி இவ்வளவு கஷ்டப்பட்ட பிதாவாகிய தேவனால் குமாரனான இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பி நம்முடைய எல்லா கலக்கங்களையும் எல்லா சோர்வுகளையும் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக வந்த அவருடைய வழிகளை நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவர்கள் முகத்தை பார்த்து அப்பான்னு கூப்பிடுங்க. அந்த அப்பான்னு சொல்ல சத்தத்தில் என்ன உணர்வு நமக்கு வேணும்னு நம்ம கூப்பிடுறோமோ அந்த உணர்வை அப்படியே பிதாவாகிய தேவன் குமாரனாய் கிறிஸ்துவ மூலம் வெளிப்படுத்து அது அந்த வார்த்தைக்கு நமக்கு வல்லமை தந்து நம்ம சோர்ந்து போகாமல் இளைப்படையாமல் ஆண்டுடைய நாம நமக்குள்ள மகிமைப்படும்படி ஆபத்து காலத்தில் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆமென். அப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் அப்படி தாண்டி வரும்போது இன்றைக்கி ஆவியில் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டோம், கணுக்கால் அளவு வந்தாச்சு, இனி முட்டை அளவு வரணும், அடுத்த நீச்சல் அளவு வரணும், அதுக்கப்புறம் பறந்து போகிற அளவுக்கு வரணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம we are now growing. எவ்வளோ சந்தோஷம் இல்லையா? நம்மளுடைய வளர்ச்சியை நம்ம அறியும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ இப்போ நீங்கள் என்ன செய்துருங்க? உங்களுக்கு கலக்கங்கள், சோர்வுகள், பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் கர்த்தர் அவர் கூட இருக்கிறதால அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார்னு அணிந்து நீங்கள் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாமல் உங்கள் பலனோட பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் வெளிப்படுத்தணும். அதுதான் முக்கியம். யூ ரெசிஸ்ட் த டெவில். இப்போ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுன்னு சொன்னால் எதிர்த்து நிற்கக்கூடிய பவர் உங்களுக்குள்ள அவர் வச்சிருக்காருமா. அந்த பவரை நம்ம எடுக்காமல் அவனை கண்டு நம்ம ஓடுறதுனால நம்ம பலன் இழந்து போகிறோம். அதனால தான் சோர்ந்து போகிறோம். ஆனால் பவர் இருக்குது நீங்கள் அறிவிச்சிட்டிங்கன்னா இயேசுவின் நாமத்தில். எங்கள் பாட்டிமா, நான் சின்ன பிள்ளையில் பிசாசு இருக்கிற பார்த்துருக்கேன். எனக்கு பாட்டியம்மா ஒருத்தனுக்கு பிசாசு வந்துட்டு, பாட்டிமா
கூட்டாங்க. வயசாகிட்டு பாட்டி பார்க்க 80 வயசுக்கு வாடா அப்படி சார் வந்து இந்த ஒரு கம்பூனி தான் நடப்பாங்க. அந்த வாக்கிங் ஸ்டிக்கு அதை அப்படி குத்திக்கிட்டு போ ஏசுவி நாமத்தில் அவனை விட்டுக்கிறோம். அவ்வளோதான் பேசுனாங்க. போ வெளியே அதை நம்ம பேசுகிறோம். அந்த பிசாசு அப்படியே விழுந்தால் வெளியிட்டு ஓடி. அதில் தான் எனக்கு இன்டியூஸ்மெண்ட், எனக்கு வளர்ச்சிக்கு காரணங்கள். ஓஹோ, பிசாசு இருக்குது இவ்வளவு ஈஸியா? அது இவ்வளோ ஈஸின்னு சொன்னால் எங்கள் பாட்டியம்மா ஆபத்து காலத்தில் குறுகி போகாமல் கர்த்தருடைய பலனை பூரணமாய் பெற்றிருந்தாங்க. அவங்களுக்கு பூரண ரட்சிப்பு, பூரண கிரியை, தேவனோடு உள்ள பூரண சந்திப்பு, பூரண சற்குணராக இருப்பது போல அவங்க பூரண சற்குணராக இருந்தனால ஜஸ்ட் அ வேர்டு போடா என்னை விட்டு வெளியிட்டு அது ஓடி போயிட்டு. நான் சின்ன பிள்ளை, எனக்கு ஒரு 7, 8, 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும். நானும் யோசித்தேன், ஓஹோ பிசாசு வருது இவ்வளோ ஈஸி தான் நான் யோசிச்சுக்கிட்டேன். இன்றைக்கும் நானும் அதே மாதிரி தான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஆபத்து காலத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாமல் அவர் உங்களுக்கு சத்துவத்தை தந்திருக்காரு, பலனை தந்திருக்காரு. உங்களுக்கு சத்துக்களோடு யுத்தம் பண்ணபடி உங்களோடு இருக்கிறாரு. அதனால் உங்கள் பலன் குறுகி போகாதபடி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திர பலியோடு ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்தும்போது நாம் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுவோம். இன்னும் அவரோடு கிட்டி சேருவோம். அப்படியே ஆவியின் அருளை பெற்றுக்கொண்டே இருப்போம். சீக்கிரமாக நிச்சயமாக நான் நம்புகிறேன், நம்ம காலத்திலேயே நம்ம தேவனோடு சஞ்சரிக்கக்கூடியவர்களாக மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம், மாற்றப்பட்டு விடுவோம். தேவனை நம்ம நம்முடைய உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.